ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமாக ஒரு பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம், அடுத்த வருஷம் குரூப் 4 எக்ஸாமா இருக்கட்டும், அதே நேரத்துல இப்ப குரூப் 2 மெயின்ஸா இருக்கட்டும், இதில் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள்பா. ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் அக்ராஸ் இந்தியா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமை சம்பந்தமான ஆர்வலர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த கொண்டாடுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சான். 2005 வந்துச்சு, இப்ப 2025. ஓகே, சோ 20 இயர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த சட்டம் எப்ப வந்துச்சு, என்ன ஏது, ஃபுல் டீடைல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வர்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த வீடியோல எல்லா டீடைலும் இருக்கும். இது குரூப் 4க்கு மட்டும் இல்ல, குரூப் 2க்கும் நீங்க மெயின்ஸுக்கே எழுதலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன், தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம் எல்லா டீட்டெயிலும் சேர்த்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ப்பா. அந்த வீடியோ பாருங்க. மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நோட்ஸ் எழுதுங்க, ஓகேங்களா? பார்த்து அப்படியே நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஒரு 360 டிகிரி கோணத்துல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தகவல் பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். தகவல் ஆணையம் சம்பந்தமான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். சார் இல்ல சார், தகவல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டுச்சு, தகவல் அறிவு உரிமை சட்டம் எப்போ வந்துச்சு, அது எப்போ அமெண்ட் பண்ணாங்க, இந்த 3 எனக்கு போதும். 2005, 2019 மொத்தம் மாநில தகவல் ஆணையம், மத்திய தகவல் ஆணையம் இருக்கு. அதுக்கு தலைவர் யார், கடைசியா இருந்தவர் யாரு, இந்த இதுக்கு யாரு, அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிஎன்பிசி தற்போது இருக்கக்கூடிய குரூப் 4 லெவலுக்கு வர்றது கஷ்டம். ஸோ தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கிறேன், முழுசா எல்லாத்தையும் படிங்க, ஒன்னையும் விடக்கூடாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுதான். ஏன்னா அந்த லாபியில சார் 120 வருது சார், 150 வருது சார், 170 வருது சார். கட் ஆஃப் ரீச் பண்றதுக்கு ஃபுல்லா படி, எல்லாத்தையும் படி, எங்க இருந்து வேணாலும் படி, எங்க இருந்து வேணாலும் கொஸ்டின் வரும். எல்லா அவுட் சோர்ஸையும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி பல வீடியோ வரும். அந்த வீடியோ போய் பாருங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.